கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீர் ஊடுபுகும் தன்மை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊடுருமா ஊடுறாதா, அதுதான் நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிராப் வந்து நம்ம இப்ப விட போறோம். ஃபர்ஸ்ட் ஏ கம்பெனிக்கு ஓகே 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 இந்த மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிராப் விட்டுட்டோம். இப்போ எது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து சீக்கிரம் தண்ணி வந்து உரியுது அப்படின்றத பாத்துரும். அதாவது இப்ப தெரிஞ்சிடும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள போகுதா போகலையா அப்படின்றது இப்ப வந்து நம்ம தெரிஞ்சிடும். ஏ கம்பெனி ஆல்ரெடி அதுல கிராக்ஸ் இருந்துச்சுல, நான் சொன்னல கிராக்ஸ் இருந்துச்சுல, அது வழியவே உள்ள போக ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட. ஏங்க இந்த தண்ணி பட்டோன்னே வெளியே அதாவது இந்த என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராப்ஸ் எல்லாம் தெரியுதான்னு தெரியல, கிட்ட ஒன்று காட்டுறேன். இந்த டிராப் இருக்குல்ல, இதோட டிராப் நிறமே மாறிடுச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரியா அந்த ஒரு தண்ணியில பவுடர் கொட்டினா எப்படி ஆகும் அந்த மாதிரி கலர் அப்படியே வெள்ளையா கிளம்புது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு கிளியரா தெரியுது. அதாவது பவுடர் அப்படியே பவுடர் தான் இது ஆக்சுவலா என் கம்பெனி. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியா அந்த தண்ணியில பவுடர் கொட்டோம்னா அப்படியே இதாகும்ல, அதே மாதிரி ஆகுது. ஏ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கு, அந்த கிராக் வழியாவே உள்ள போயிடுச்சு. காட்டுறாங்க, இப்ப காட்டுற பாருங்க. கிராக் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? நிறைய கிராக்ஸ் இருக்கு, அந்த கிராக் வழியா உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி அங்கேயும் ஓடிட்டு ஓ கம்மியில ஓடுது. ஆக்சுவலா இது காயாம இருந்துச்சுல்ல, அதனாலே என்னன்னு தெரியல. தண்ணி ஊடுருது கைஸ். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊடுருவுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமர் எதுவுமே மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தோத்துடுச்சுன்னு தான் சொல்லுவேன். தண்ணி வந்து மூணு பிரைமருக்குமே தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஊடுருது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதை பாத்தீங்கன்னா ஓ ஓ கம்பெனியை பொறுத்த பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே நிக்கவே இல்லை, டக்குன்னு அப்படியே விலகி ஓடுது. ஆனா இது வந்து ஊடுருவதா இல்ல விலகி ஓடுதா தெரியல. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஒருவேளை தண்ணியா இருந்தாலும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனா மத்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி அங்கேயே டிராப் அங்கேயே பாத்தீங்கன்னா நிக்குது. இது வந்து இது என் கம்பெனி. இதை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கலரோ அப்படியே இந்த ஒயிட் கலரா தண்ணி மாறுது. இது ஏ கம்பெனி. கிட்டத்தட்ட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு, அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. கிராக் வழியா அப்படியே ஊறிடுச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்திருக்கா இல்லையன்றதை அப்படியே பாத்துரும். ஓகேங்களா? ஓகே, பின்னாடி வரல. பரவாயில்ல, இதுக்கும் வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஊடி இருக்கு. அப்படியே இதாயிடுச்சு இந்த இதுல. இதை பொறுத்த வரைக்கும் தண்ணி இதுலயும் பாத்தீங்கன்னா ஊடுருவல. இப்போ நம்ம வந்து டிராப் போட்டோம்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கையை வச்சு இது பண்ணி பார்ப்போம், வருதான் கலர் வருதான்னு பார்ப்போம். என் கையை பாருங்க, இது இல்லை, அதாவது சின்ன சின்னதான் இது. இருங்க, இதையும் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஏ கம்பெனி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓம் நமோ நாராயணா தான். ஏ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான கம்பெனி. என்னடா நீ, நான் உனக்கு என்னவோ நினைச்சேன், இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணி பட்டா பிரைமர் போயிடும். ஏ கம்பெனியோட பிரைமர்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பட்டா போயிடும். கிளியரா தெரியுது. ஆக்சுவலா தண்ணி ஊடுருது, அதான் நான் சொல்லியிருந்தேன், மூணு தடவை ஊடுருந்துச்சு. இப்போ ஏ கம்பெனி டெஸ்ட் பண்ண வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனியை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆல்ரெடி வந்து என்னங்க இது நல்லா காஞ்சிருந்துங்க, குழப்பி பொட்டு வைக்கலாம் போல. ஓஸ்ட் என் கம்பெனி ஒஸ்ட்டுங்க, சுத்துற. இதை விட பாத்தீங்கன்னா இது நல்லா இதா வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஓ கம்பெனி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சேம் கான்செப்ட். மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ள போக தான் செய்யும், வேற வழியே இல்லை. மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில். ஓகே எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாஷபிலிட்டி டெஸ்ட் தான் வச்சிருந்தேன். அதை தண்ணியை விட்டு கழுவி பார்ப்போம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். தண்ணி ஊடுருதா இல்லையான்னு ட்ரை பண்ணோம்ல, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மூணுமே ஃபெயில் ஆயிடுச்சு. வாஷபிலிட்டி மூணுமே கிடையாது. ஒருவேளை நீங்க அடிச்சுட்டு விடுறீங்க அப்படின்னா இந்த மூணு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மழையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா வேஸ்ட் போயிடும். ஸோ வந்து இந்த ரேஞ்ச் பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ப வேண்டாம். மூணு கம்பெனி, இந்த கம்பெனி இல்லை, இந்த மூணு கம்பெனில எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி நம்பவே வேண்டாம். ஏன்னா வருத்தம் விலை கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வீக்னஸோட தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த தண்ணி பிரச்சனை உள்ளதான். அதுலயே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் தான் டோட்டலி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஹீட் ரெசிடென்சி, அதாவது வந்து சூரிய வெளிச்சத்துலயும் கிடக்கும் மழையிலையும் கிடக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறோம்னா நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா ஹீட்டை உருவாக்க போறோம். ஃப்ளோயர் மூலியமா உருவாக்க போறோம். மூணுத்துல எது தாங்குது அப்படின்றத பாத்துருவோம். எவ்வளவு நேரம் தாங்குது அப்படின்றதே பார்ப்போம். ஓகேங்களா, இதான் ஃபைனல் டச். ஓகேங்களா, கடைசியா இது முடிவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியோட ஏவா என்னா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவா, இந்த மூணு கம்பெனில எந்த கம்பெனியோட எக்கனாமிக் ரேஞ்ச் பிரைமர் வந்து பெஸ்ட் அப்படின்றத நம்ம மார்க் நோட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு மார்க் கொடுத்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை வந்து விலை கம்மியா தான் நான் வாங்குற சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றவங்க நீங்க அதை போகலாம். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டல, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது போட முடியாது, பின்னாடி வந்து பிரச்சனைகள் வரலாம், அதனாலதான் நான் ஹைட் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு நீங்க கமெண்டோ இல்லைன்னா வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அந்த கம்பெனியை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரெசிடென்சி, அதாவது ஹீட்டை வந்து ஹீட் ரெடியூசிங், இது வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை வந்து தாங்குதா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஆர்டிஃபிஷியலா செக் பண்ண போறோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நானே ரிஸ்க் எடுத்து தான் பண்றேன். ஓகேங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுல? ஓகே, கொஞ்சம் டூல வச்சு ஓட்டுறோம். சொல்ல மறந்துறேன், இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பண்ண போற ஏ கம்பெனி. ஓகேங்களா, அதாவது ஃபேமஸான ஒரு ஏ கம்பெனி, அதோட எக்கனாமிக் ரேஞ்ச் வந்து பிரைமர் வந்து ஹீட்டை தாங்குதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே, ஹீட் வந்துருச்சு. ரெண்டுல கொடுத்துட்டேன். ஒன்று தான் ஓடிட்டு இருக்கு. ஓ நோ, அப்படியே பபிள்ஸ் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. போட்ட கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா புகை தெரியுதுங்களா? புகை பத்திட்டு எரிஞ்சிரும் போல. ரொம்ப ஹீட் பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப ஹீட் பண்ண அப்படின்னா இந்த இதுல ஆயிடும், அதாவது அட்டை தானே, ஃபயர் ஆயிடும். ஸோ வந்து ட்ரை பண்ணேன், அது தெரியுதுங்களா அந்த இடம், அதாவது இந்த இடம் தான் அப்படியே பீல் அப் ஆயிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல, அதாவது தாங்க போறது கிடையாது. இவ்வளவு ஹீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்க போறது கிடையாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை விட அது பெஸ்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மற்றதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். போட்டு ஒரு 30 செகண்டோட ஆகல. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸான கம்பெனியோட எக்கனாமிக் ரேஞ்ச் பிரைமர் மேலேயே காட்டிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனி நம்ம டெஸ்டிங் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்தே, ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு இருந்த ஒரு கம்பெனி ஹீட்டையாச்சும் தாங்குதா அப்படின்றத பாத்துரும். ஏன்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுண்ணாம்பு தானே, ஹீட்டை தாங்கும்ல. ஸோ எனக்கு என்னமோ ஒருவேளை சுண்ணாம்பா இருந்தால் ஹீட்டை தாங்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா நோட் பண்ணுங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த நம்மளுடைய ஏ கம்பெனி. ஓகேங்களா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனி வந்து எவ்வளவு நேரம் தாங்குது அப்படின்றத நம்ம பாத்துருவோம். ஓகேங்களா,
வாவ். என்னங்க தாங்குது இவ்வளவு நேரம்? ஸ்மெல் வருது. வீட்டு கீழே இறங்கல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, தண்ணியை உறிஞ்சிருச்சுல, அந்த உறிஞ்சின தண்ணி எல்லாம் இப்ப கீழே வழியா இறங்குது. ஓகே, 30 செகண்ட்ஸ் மேல போயிட்டுங்க. தாங்கிட்டு தாங்க இருக்கு இன்னும். தாங்கிட்டே இருக்கான். புகை அடிக்குது, புகை வெளியாகுது, ஆனா தாங்குறாங்க. ஆக்சுவலா என்ன கேட்டா இவன் ரொம்ப நேரம் தாங்குவான் ஹீட்டை. காரணம் என்னன்னா, இவன் பிரைமர் கிடையாது, சுண்ணாம்பு. ஸோ வந்து இது சுண்ணாம்பு தான் தாங்கும். ஸோ வந்து அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கணும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரைக்கும் இவன் வந்து தாங்கிட்டான். ஸோ வந்து சுண்ணாம்பு வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ ஹீட்டை தாங்கும். அடுத்த கம்பெனிக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஓ கம்பெனி. ஓ கம்பெனியோட பிரைமர், எக்கனாமிக் பிரைமர் வந்து எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. தாங்கிட்டு தான் இருக்கு. புகை பறக்குது இதுலயும். சேம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு அப்படியே ஊறி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சஸ் எதுவுமே வரவே இல்லை இதுல. அந்த ஒரு மாதிரியா அந்த உப்பி இருந்துல, அந்த ஏ கம்பெனில இருந்துச்சுல, அது மாதிரி பாத்தீங்கன்னா எதுவுமே இதுல இன்னும் வரல. ஏ கம்பெனி இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த முட்டையா இருக்குல்ல, இந்த பபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ளோயர் போட்டப்பதான் வந்துச்சு இந்த ஏ கம்பெனிக்கு. ஆனா நம்ம இவ்வளவு நேரம் போட்டு இந்த பாத்தீங்கன்னா ஓ கம்பெனிக்கு வந்து வரல. இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம். ஸ்மெல்லு தாங்கலங்க. சுட்டுடுச்சு. ஹீட்டை தாங்குறாங்க. இதுக்கு மேல வந்து போட வேண்டாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரைக்கும், அதாவது பாத்தீங்கன்னா என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை தாங்கினா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுடர் தன்மை அதிகம். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி சேண்ட் பண்ணப்பெல்லாம் பவுடரா கிளம்பிச்சு பாத்தீங்களா. ஆக்சுவலி இது சுண்ணாம்பு தான் நினைக்கிறேன். ஒன்றும் லைட்டா மிக்ஸ் பண்ணி ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தாங்கிடுச்சு. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம தண்ணி ஊத்துனோட பாத்தீங்கன்னா உள்ள போகல, சேண்ட் பண்ணப்போ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல. ஏ கம்பெனி அளவுக்கு, ஆக்சுவலா ஏ கம்பெனி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதானுச்சு. சேண்ட் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு, வரலாம்னு சொல்ல வந்துச்சு, ஏ கம்பெனி அளவுக்கு வந்துச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆகல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50-50 வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே கைஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா டெஸ்டிங்கும் நம்மளால தெரிஞ்ச எல்லா டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்டே ஆகாத ஆள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய என் கம்பெனி தான். என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காப்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான ஏ கம்பெனி. அந்த ஃபேமஸான ஏ கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா சைன் பிளேஸ்ல தான் இருக்கு. எக்கனாமிக் ரேஞ்சில் இப்போ வரைக்கும் நம்ம எக்கனாமிக் ரேஞ்ச் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா சைன் பிளேஸ்ல இருக்காப்ல. அப்புறம் புதுசா உள்ள மார்க்கெட் உள்ள வந்த ஓ கம்பெனி 4 பாயிண்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்காப்ல. அதாவது இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரேஞ்சை தான் நான் இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பிரைமர் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க விலை கம்மியா வந்து எடுக்கணும், எனக்கு வந்து அதே நேரத்தில் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓ கம்பெனி போறதான் பெஸ்ட் என்ன கேட்டா சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எது எதெல்லாம் பாஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கணும்ல. மெயினானது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர், அதாவது தண்ணி வந்து உள்ள வரக்கூடாதுன்னு நினைப்போம், அது 3மே ஃபெயில் தான். பிளஸ் வந்து ஏ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்கிராட்ச் தாங்கல. ஏன்னா வந்து அது அடிச்சது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விரிசல் விட ஆரம்பிச்சு, கிராக் நிறைய வந்துருச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடிஷன், அதாவது கையை வச்சோம்னா தேய்ச்சோம்னா பவுடர் கொட்டும்ல, அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா அது இந்த பாஸ் ஆனிச்சு. மற்றபடி என் கம்பெனி தான் நீங்களே பாத்தீங்களே வீடியோல, தேய்ச்சாலே கொட்டுது பவுடரா. ஆனா நம்ம ஆளு வந்து என் கம்பெனி வந்து எதுல வந்து பாயிண்ட் எடுத்தாரு, ஹீட் தாங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பாயிண்ட் எடுத்தாரு. காரணம் என்னன்னு கேளுங்க, பவுடரு, எல்லாமே பவுடரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் தாங்கிட்டாரு ஓரளவுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் நேமுமே நான் போடல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்பிளேவும் பண்ண முடியாது. ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் வரலாம் ஃபியூச்சர். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நேமோ எதுவுமே மென்ஷன் பண்ணல. நானாக தான் நேம் வச்சுட்டேன், AN ஓன் நேம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல டேக் பண்றேன். இல்லை அப்படின்னா பர்சனல் என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். நீங்க அதுல நீங்க கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அதுல மெசேஜ் பண்ணாலும் நான் வந்து என்ன ப்ராடக்ட் ப்ரோ அது அப்படின்றது கேட்டிருந்தேன், நான் சொல்லிடுவேன். சரிங்களா, ஓகேங்களா. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் எல்லாம் பிரைமர்ல முடிச்சாச்சு, எக்கனாமிக் ரேஞ்ச் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணி போறோம். பெயிண்ட் இண்டஸ்ட்ரி உள்ள வந்துட்டோம். நம்ம வந்து எதெல்லாம் வந்து குவாலிட்டியா மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து அதை பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஓகே கைஸ், பாய்.